ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாயாவை தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட இருந்தவர் நேராக வந்து ரகுராமோட வீட்டுக்கு வராங்க. அங்கே வந்ததுமே ஐயா ஐயான்னு சொல்லி கூப்பிடும்போது அப்போ பத்மாவும் பார்வதி வராங்க. நீங்கள் யார், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அம்மா நான் ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறதுக்காக வந்தேன் அப்படிங்கும்போது, என்ன சொல்கிறதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு பத்மாவும் பார்வதி கேட்கவும், மாயா அம்மாவை இப்படி 4-5 பேர் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே பத்மாவும் பார்வதியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனாலும் வந்து அது வெளிக்காட்டிக்காம, அப்படியா சரி நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க, நாங்கள் பார்த்துக்கிடுது அப்படிங்கும்போது, என்னம்மா பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறீங்க, மாயாமாவை 4-5 பேர் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறேன், நீங்கள் வந்து ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வாங்க அப்படிங்கும்போது, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், நீ சொல்லியாச்சுல்ல உங்கள் பாட்டுக்கு போங்க உங்கள் வேலையை பார்த்துட்டு அப்படிங்கவும் அவரும் பேசாமல் வந்துருந்தாரு. அப்போ பத்மாவும் பார்வதியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு தாங்க. நல்ல வழியை அந்த மாயாவோட கதை தொலைஞ்சு போச்சுது, ரொம்ப சந்தோஷமா இருக்குது, இந்த விஷயத்தை பற்றி நம்ம யாருக்கிட்டையும் மூச்சு விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு 2 பேரும் பேசி சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மாயா பத்தின விஷயத்த சொன்னார்ல, அவர் வெளியே வராரு. அப்போ ஒரு ஆட்டோ வரவும் அந்த ஆட்டோல வந்து மணி வந்து இறங்குறாங்க. அப்போ இவர் வரதை பார்த்துட்டு மணி கேட்குறாங்க, என்னங்க எங்க வீட்டுக்கு வந்துட்டு போறீங்க, என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும்போது, ஐயா மாயா அம்மாவை வந்து ஒரு 4-5 பேருக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க, அதை நான் வந்து உங்க ஒய்ஃப்கிட்டையும் நான் பார்வதிக்கிட்டையும் சொன்னேன், ஆனால் அவங்க வந்து எந்த வித ரியாக்ஷன் இல்லாமல் பேசாமல் இருந்துட்டு இருக்காங்க அப்படிங்கவும், இது கிட்டதுமே மணி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னங்க சொல்றீங்க, எங்க மாயாவை தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படிங்கும்போது என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க அப்படிங்கவும், அப்போ வந்து அவங்க நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. இது கேட்டதுமே மணி அதிர்ச்சி அடைகிறாங்க. சரி நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கும்போது உடனே மணி வந்து பத்மா போட்டு அவங்க திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. இவன் இன்னும் திருந்தவே இல்லையா, சரி இவளை திட்டுறதுக்கு இப்போ நம்ம நேரம் கிடையாது, நம்ம ஃபஸ்ட்டு போய் நம்ம வந்து மாயாவை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து ஸ்டேஷனுக்கு வராங்க. அங்கே பார்த்தோம்னா ஜானகி இருக்கிறாங்க. ஜானகி பார்த்தது மணி இன்னும் அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் இங்கே இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, அண்ணன் நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்னு ஜானகி கேட்கவும், என்ன விஷயமா வந்திருக்கிறீங்க அப்படின்னு ஜானகி கேட்கும்போது, மாயாவை 4-5 பேர் தூக்கிட்டு போயிட்டாங்க, அதை பற்றி நான் கமெண்ட் கொடுக்கறதுக்காக தான் வந்தேன் அப்படிங்கவும், இதை கேட்டு ஜானகி அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ மணி கேட்குறாங்க, சரிதாம்மா நீ எதுக்காக இங்கே வந்து இருக்கிற அப்படிங்கும்போது, அப்போ ஜானகி வந்து நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. இது கேட்டது மணி அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ குரு வந்துருந்தாங்க. குரு கிட்ட வந்து ஜானகி சொல்கிறாங்க, குரு மாயாவை வந்து 4-5 பேர் தூக்கிட்டு போயிட்டாங்களாம் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே குரு எதுக்காக அப்படி பண்ணணும் அப்படிங்கும்போது, வேற எதுக்காக இந்த பஞ்சாயத்தில் வந்து மாயா ஏதாவது இது திட்டம் போட்டு ஏதாவது நிறுத்திடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த புவனேஸ்வரி தான் ஏதோ பண்ணியிருக்கிறா அப்படிங்கவும், புவனேஸ்வரி எதுக்காக பண்ணணும் அப்படின்னு குரு கேட்கும்போது, வேற எதுக்காக கதிரையும் தனாவையும் பிரிக்கிறதுக்காக தான் அப்படிங்கிறாங்க. உடனே வந்து குரு வந்து அவங்க மணிகிட்ட கேட்குறாங்க, சரி மாயாவை எங்கே வச்சு தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கும்போது, எனக்கு தெரியும், மகளிர் சங்கத்தில் இருக்கலாம் அந்த வாசலை வச்சு தான் அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படிங்கவும், சரி உடனே வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு மணியும் குருவும் அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தோம்னா இந்த இடத்துல வச்சு தான் அவங்கள வந்து தூக்கிட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்கும்போது, அப்போ மாயாவோட வளையல்லாம் உடஞ்சி கிடக்குது. இதை பார்த்ததுமே மணிக்கு உடனே வந்து சொல்கிறாங்க, இது வந்து மாயா போட்ட வளையல தான் இருக்கும் அப்படிங்கும்போது, அப்போ குரு கேட்குறாங்க, ஏன் மாயா வந்து கண்ணாடி வளையல் போடுற பழக்கம் உண்டுமா கேட்கும்போது, ஆமா என் மருமக கண்ணாடி வளையல் போடுவா அப்படிங்கவும், உடனே வந்து கொஞ்சம் தூரம் போறாங்க. அப்போ வளையல் உடஞ்சு கிடக்குது. அப்போ குருக்கு தெரிஞ்சிருது, மாயா தான் வந்து நம்மளுக்கு அடையாளம் காட்டுறதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அந்த இடத்த நோக்கி அவங்க 2 பேரும் வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நடக்கு. அடுத்தங்க பார்த்தோம்னா பஞ்சாயத்தை தான் காட்டுறாங்க. அப்போ ரகுராம் எல்லாருமே சோகத்தோடு இருந்துட்டு இருக்கும்போது, அப்போ சிவா வந்து திரும்பவும் சொல்றாங்க, அண்ணா நம்ம இந்த பஞ்சாயத்தை நிறுத்திடலாம்னா, நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கும்போது, இங்க பாரு சிவா, நான் எடுத்த முடிவுலேருந்து நான் பின்வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், பூசாரிக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ பார்க்க கோயிலில் வந்து ஒரு கல்யாணம் நடக்குது. அப்போ கெட்டி மலை சவுண்டெல்லாம் கேட்கவும், அதை கேட்டுட்டு கதிரும் தனாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்ணீர் சிந்திட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணோட அப்பா வந்து நேராக ரகுராம் கிட்ட வராங்க, ஐயா இன்னைக்கு என் பொண்ணுக்கு கல்யாணம், உங்கள் கையாலேயே வந்து தாலி எடுத்து கொடுங்க அப்படிங்கும்போது, அப்போ உடனே சிவா சொல்கிறாங்க, எங்கள் அண்ணா வந்து இன்னைக்கு அந்த நிலைமையெல்லாம் இல்லை அப்படிங்கவும், உடனே ரகுராம் வந்து தடுக்கிறாங்க, சிவா நம்ம அப்படிலாம் சொல்லக்கூடாது, அவர் எவ்வளோ இது ரிக்வஸ்ட் பண்ணி என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கிறாரு, அதனால நம்மளுடைய துக்கம் நம்மளோடய இருந்துட்டு போட்டோம், ஆனால் அவங்க வாழக்கூடியவங்க, அவங்களுக்காக நான் வந்து இந்த மாதிரி தாலி எடுத்து கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் வந்து தாலி எடுத்து கொடுக்கறதுக்காக அந்த கல்யாணத்துல போய் கலந்துக்கிட்டாங்க. அப்போ வந்து கதிரும் தனாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க நினைக்கிறாங்க, ரகுராம் வந்து தாலி எடுத்து கொடுத்து கதிர் வந்து தனா கழுத்துல தாலி கட்டுற மாதிரிக்கும், அதுக்கப்புறமா ரகுராம் கலையில ஆசீர்வாதம் வாங்குற மாதிரிக்கும் அவங்க நினைச்சிட்டு அவங்க கண்ணீர் சிந்திட்டு இருக்கிறாங்க. ரகுராம் வந்து தாலி எடுத்து கொடுத்து அவங்களுக்கு வந்து செய்ய வேண்டிய சீரெல்லாம் செய்துட்டு அவங்க நேரங்க வராங்க. வந்ததுமே பார்த்தோம்னா பூசாரியும் வந்துருந்தாங்க. பூசாரியை பார்த்ததுமே புவனேஸ்வரி, பசுபதி, மகாலிங்க
பூசாரிங்க உங்க 3 பேரும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ பூசாரி வந்து கேட்குறாங்க, இதுக்கு வந்து உங்க எல்லாருக்கும் சம்மதம் தானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு கதிர் தானா ரகுராம் கிட்ட கேட்கவும் அவங்க 3 பேருமே சம்மதம் அப்படின்னு சொல்றாங்க. சரி நீங்க வந்து ஒரு காசு கொடுங்க, காசு வெட்டி போட்டதுக்காக அப்படிங்கவும் உடனே சிவா வந்து ரகுராம் காசு கேட்கும் போது அவங்களும் கொடுக்குறாங்க. உடனே பார்த்தோம்னா பூசாரி கையில் ரகுராம் கொடுக்கும்போது இப்போ பூசாரி சொல்கிறாங்க, அந்த காசை வந்து நான் சாமிக்கு காலடியில் பூஜை பண்ணிவிட்டு நம்ம வந்து தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூஜை பண்ணுறதுக்காக அந்த காசை வந்து அம்மன் காலடியில் வைக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு புவனேஸ்வரி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அடுத்து அங்கே பார்த்தோம்னா வந்து மாயா இருக்கிற இடத்துக்கு கரெக்டாக வந்து அவங்க குருவும் மணியும் வந்துருந்தாங்க. அப்போ குரு வந்து கரெக்டாக அந்த குடோனுக்கு வாசலில் பார்க்குறாங்க, அதே கண்ணாடி வலையில் உடஞ்சி கிடக்குது. இதை பார்த்ததுமே மாயா அங்கே தான் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா அங்கே உள்ள 5-6 பேரை அவங்க போட்டு அடின்னு அடிச்சுட்டு மாயாவை காப்பாற்றுறாங்க. அப்போ மணி கேட்குறாங்க, உனக்கு என்னம்மா நடந்துச்சுது, எதுக்காக அவங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படிங்கவும் அப்போ மாயா சொல்கிறாங்க, மாமா நீங்கள் எப்போ வந்தீங்கன்னு கேட்கும்போது நான் இப்போ தாம்மா வந்தேன் அப்படிங்கிறாங்க. உன்னை பற்றி விஷயம் கேள்விப்பட்டு தான் நான் உடனே இங்கே வந்தேன் அப்படிங்கும்போது வேறு யார் மாமா இதெல்லாம் பண்ணியிருப்பா, புவனேஸ்வரி தான் அப்படிங்கிறாங்க. என்னதான் நடந்துச்சு வீட்டில் அப்படிங்கும்போது மாமா நான் அதை பற்றிலாம் பேசக்கூடிய டைம் இல்லை, நம்ம உடனே போய் தனாவையும் கதிரையும் வந்து நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை பற்றி மட்டும் சொல்கிறாங்க. உடனே இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு கேட்குறாங்க. நம்ம வந்து உடனே மகளிர் சங்கத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாயை பார்த்தோம்னா அவங்க குருவையும் மணியும் அழைச்சிட்டு நேராக அங்கே வராங்க. இங்கே பார்த்தோம்னா வந்து சாமி காலடியில் அந்த காசை வச்சு அவங்க பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அப்போ இவங்க 2 பேர்ட்டையும் கேட்குறாங்க, உங்கள் 2 பேருக்கும் சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு கதிரண்டையும் தன்னாட்டையும் கேட்குறாங்க பிரியறதுக்கு. அவங்க 2 பேரும் வந்து மனசே இல்லாமல் அவங்க ரகுராமுக்காக அவங்க சம்மதம்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா காசை வச்சுக்கிட்டு அவங்க வந்து வெட்டுறதுக்காக வரும்போது கரெக்டாக வந்து மாயா வந்து தடுத்து நிறுத்துறாங்க. மாயாவை பார்த்ததுமே அந்த பஞ்சாயத்து உள்ள அவ்வளோருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. மாயா எப்படி இங்கே வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி வந்து எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ மாயா வந்து தனியாக வரல, மகளிர் சங்கத்திலேருந்து அவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு வராங்க. அவங்கள பார்த்ததுமே அடுத்து வந்து எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த மாதிரி தான் அந்த கதையை எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். மாயா வந்து தடுத்து நிறுத்தினாலும் ரகுராம் சும்மா இருக்க மாட்டாங்க. ரகுராம் சும்மா இருந்தாலும் புவனேஸ்வரி வந்து ஏதாவது ஏற்றி விடுவாங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.